ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு saree வேர் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும். சாரியில் வந்து ரொம்ப நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ நீங்கள் saree வேர் பண்ணும்போது அது வந்து ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி saree வேர் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கூட நீங்கள் அழகாக தெரிவிங்க. ஸோ பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா saree வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் saree காட்டுறதுல பேசிக்கான ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்காக தனியாக எந்த ஒரு ப்ளவுஸும் எந்த ஒரு சாரியுமே வந்து ரெடி பண்ணவே கிடையாது. இப்போ நான் என் கையில் இருக்கிறத வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி நான் வேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது. பட் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாரீ வேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. நீங்கள் saree வேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரீக்கு வேர் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் தாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேஷனும் முக்கியம், அதை விட நம்ம வேர் பண்ணுறதுக்கு நம்மளோட கம்ஃபர்டபுளும் முக்கியம். ஸோ நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க ப்ளவுஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு நாம் ரொம்ப அழகாக தெரிவோம். இந்த ப்ளவுஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர் பண்ணியிருக்கிற சாரியில் மெயினாக பார்டர் என்ன கலரோ சேம் அதே கலர் வந்து நம்ம வேர் பண்ணுற ப்ளவுஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரியுற ஒரு காமனான விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணியிருக்கிற சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக ஒரே கலர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதுவே நீங்கள் வேர் பண்ணியிருக்கிற சாரியோட பார்டரில் ஒரு 3 கலர் இல்லை 4 கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்த கலர் டாமினேட் பண்ணுதோ அந்த கலரை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற சாரீ பிளைன் சாரியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பிரிண்டட் ப்ளவுஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, சாரீ ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து கிராண்டாக இருக்க சாரீ தான் ரொம்பவே லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராண்டாக இருக்க மாதிரி சாரீ வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸும் ரொம்ப ஹெவியாக சாரியும் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சாரீ கிராண்டாக இருந்தது அப்படின்னா ப்ளவுஸை வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆரி ஒர்க்லாம் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹெவியாக ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சாரீ வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேரேஜுக்கு போகிறீங்க, இல்லை ரிசப்ஷனுக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக கொஞ்சம் லைட்டாக காட்டன் இருக்க மாதிரி சாரீ வேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பட்டு சாரீ மாதிரி நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேரேஜுக்கு போகாமல் ரிசப்ஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்க மாதிரி சாரீ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை காலேஜில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டிசைனர் சாரீ வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சாரியை செலக்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாரீ வேர் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாரீ வேர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் இருக்க மாதிரி சாரீ வந்து நீங்கள் வேர் பண்ணுங்கள். எடுத்ததும் வந்து ஹெவி ஒர்க் இருக்க மாதிரி சாரீ நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கேரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி சாரீ நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக கேரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் வந்து வேர் பண்ணிட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாரீ வேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட் இருக்க மாதிரி சாரீ வந்து நீங்கள் வேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் அந்த சாரீ வேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி சாரீ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சாரீ கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டதும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட். ஸோ இந்த பெல்லி ஃபேட்டை எப்படியாவது மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டைட்டாக சாரீ வேர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் இருக்காது, பட் சைடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபேட் இருக்கும். ஸோ சைடில் உங்களுக்கு ஃபேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளீட்டில் விடுறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ வேர் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்ஸ்கர்ட் தாங்க. இன்ஸ்கர்ட் வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக வேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும்.
ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்கர்ட் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் இன்ஸ்கர்ட் நீங்கள் வேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் saree வேர் பண்ணும்போது ப்ளீட் எடுக்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் ப்ளீட் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டாக நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்க மாதிரி இருக்காது. நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாகவும் தெரிவிங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் saree வேர் பண்ணும்போது உங்களுடைய பாடி டைப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் saree வேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட saree வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுடைய பாடி டைப் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி saree வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனோட லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம saree வேர் பண்ணும்போது எதெல்லாம் நோட் பண்ணால் நாம் வந்து சாரியில் ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது நான் வந்து ஒரு சில சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன saree பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய saree. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சாரியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த saree ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த saree பார்த்தீங்கன்னா ஜப்பான் சாட்டின் சில்க் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சாரியோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 745. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த saree பார்த்தீங்கன்னா பிளேட்டட் கிரஸ்டு saree அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. saree ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த saree வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். இந்த சாரியோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees. ஆக்சுவலாக இந்த saree வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சாரிக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் நீங்கள் இதுக்கு ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 16 கலர் வெரைட்டி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த saree வந்து ட்ரை க்ளீன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த saree வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை வராது. இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450 rupees. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த 2 saree. ஆக்சுவலாக இந்த 2 சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இப்போ நான் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்க்குறேன், எனக்கு இதனுடைய அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கலாம். பட் இதில் வந்து சாட்டின் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் சாட்டினில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த 2 சாரியுமே பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் இப்போ ரிட்டர்ன் போடலான்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த saree தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சாட்டின் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணதில் என்னோட ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அது இந்த saree தான். இந்த saree வந்து நம்ம வேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த சாரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கலர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். சாட்டினில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் saree. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த saree ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த எம்ப்ராய்டிங் டிசைனில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு பேர்ல் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெட் கலருக்கு மேட்சாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த saree பார்த்தீங்கன்னா நான் 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கலர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 620 ரூபாய். சரி, வயலட் கலர் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த saree நான் வேர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த saree. இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 845 ரூபாய். அடுத்தது நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த saree தான். இந்த சாரியோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த saree ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அழகாக பேர்ல் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு saree ஃபுல்லாகவே வருது. ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் saree ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு saree ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கொடுத்த டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட saree கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சப்போஸ் என்னோட saree கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதனோட லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Aruna. Bye.